Hello everyone, welcome to this video. Recently பார்த்தீங்கன்னா சைக்ளோன் திட்வா வந்து ஒரு புரட்டு போட்டு போயிடுச்சுங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஸ்ரீலங்காவில் நிறைய உயிரிழப்புகளை ஏற்படுத்திட்டு போயிருக்கு, உயிர் சேதங்களையும் சேதாரங்களையும் ஏற்படுத்திட்டு போயிருக்கு. அண்ட் தமிழ்நாட்டிலையுமே கூட தென் தமிழகத்திலையும் மேலும் பல இடங்களில் சென்னை உட்பட நிறைய இடங்களில் பலத்த மழையை கொடுத்து அண்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கோ சென்னைக்கோ புதுசு கிடையாது. ஏன்னா டிசம்பர் அப்படின்னு வந்தாலே இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருக்கோம் வருஷமும். எஸ்பெஷலி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2023 மிக்ஜாம் புயல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆங்கிளில் யூபிஎஸ்சியோட ஜியாகிரஃபி பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், இந்த ரீஜனில் வரக்கூடிய ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி டெம்பரேட் ரீஜன்ஸ்லையும் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ டெம்பரேட் சைக்ளோன் அண்ட் அ ட்ராபிக்கல் சைக்ளோன். மேலும் இந்த சைக்ளோன் திட்வாவாக இருக்கட்டும், சைக்ளோன் மிக்ஜாம் புயலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த பல புயல்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நேமிங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு புயல் ட்ராபிக்கல் ரீஜனில் வந்தால் அதுக்கு அர்னாப் அப்படின்னு பேர் வைப்பாங்க. இது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேட் சைக்ளோன். டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ப்ரிடாமினென்ட்லி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஃப்ரான்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஃப்ரான்ஸ் ஃபார்ம் ஆகும். அது என்ன சார் அது ஃப்ராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்ம் ஏர் மாஸும் ஒரு கோல்டு ஏர் மாஸும் மீட் பண்ணும்பொழுது ஏற்படக்கூடியது தான் ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது லார்ஜ் ஏரியாவில் ஹோமோஜீனியஸாக, அதாவது ப்ரெஷர் டெம்பரேச்சரில் பெரிய வித்தியாசங்கள் இல்லாமல் ஒரு பெரிய ரீஜனில் இருக்கக்கூடிய ஏரை தான் நம்ம ஏர் மாஸ்ன்னு சொல்லுவோம். அது நல்லா வெப்பம் அதிகமாக ஓரளவுக்கு டீசென்ட்லி கம்பேரிட்டிவ் யூஸ்வலாகவே நான் சொல்லுவோம். ஜியாகிரஃபியில் நம்ம வார்ம் ஏர் மாஸ், கோல்டு ஏர் மாஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, கோல்டுனா 10 டிகிரி, வார்ம்னா வந்து 35 டிகிரி, அப்படி அவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம், இல்லை கம்பேரிட்டிவ் டேர்ம் மாதிரி. இது 25, அது ஒரு 32, இது ஒரு 15, அது ஒரு 23, இப்படி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ், இல்லை 18, 22 அப்படி கூட இருக்கலாம். இட் இஸ் ஒன்லி ரிலேட்டிவ் டேர்ம். ஹை டெம்பரேச்சர், லோ ப்ரெஷர்லாம் அந்த மாதிரி தாங்க எங்கேயும். ஸோ இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ஃப்ரான்ஸ் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, அது எப்படி சைக்ளோன் ஃபார்ம் பண்ணுதுங்கிறது தான் டெம்பரேட் சைக்ளோன். We will see more about this. Okay, see here, temperate cyclone generally form எதனால? Because of frontogenesis, and they are also called as extra tropical cyclones, இல்லைனா mid latitude cyclones அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, fine. Now when two different air masses meet, சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 டிஃப்ரெண்ட்டான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏர் மாசஸ் மீட் பண்ணும்போது ஒரு ஃப்ராண்ட் உருவாகும். The boundary zone is called as front. அந்த பவுண்டரி ஜோனை தான் நம்ம ஃப்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ராண்ட்டை தான் என்ன சொல்கிறோம்? ஃப்ரான்டோஜெனிசிஸ். அண்ட் ஃப்ரான்டோஜெனிசிஸ்னால வரக்கூடியது தான் பெரும்பாலும் டெம்பரேட் சைக்ளோன்ஸ். இஸ் இஸ் அப்சல்யூட்லி கிளியர்? ஃபைன். இப்போது இந்த ஃப்ராண்ட் சொன்னோம் இல்லையா, 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராண்ட்ஸ் இருக்குங்க. கோல்டு ஃப்ராண்ட், வார்ம் ஃப்ராண்ட், ஸ்டேஷ்னரி ஃப்ராண்ட், அக்ளூடட் ஃப்ராண்ட். இந்த 4 டைப் ஆஃப் ஃப்ராண்ட்ஸை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். டோன்ட் வரி, நெக்ஸ்ட் போகலாம். நவ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஃப்ராண்ட். ஆஸ் த நேம் சேஸ், அந்த 2 ஏர் மாஸும் மீட் பண்ணி ஸ்டேஷ்னரியாக இருந்தால் அது ஸ்டேஷ்னரி ஃப்ராண்ட். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால், இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டேஷ்னரி ஃப்ராண்ட். ஓகே, ஸோ இந்த ஃப்ராண்ட் ரிமைன் ஸ்டேஷ்னரி, இட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டேஷ்னரி ஃப்ராண்ட். அடுத்தது, when the cold air mass moves towards the warm air mass, its contact zone is called as cold front. அதாவது இந்த கோல்டு ஏர் மாஸ் வார்ம் ஏர் மாஸை நோக்கி போகும். அப்படி போகக்கூடிய இடத்துல அந்த பவுண்டரி ஜோன், அதை நம்ம கோல்டு ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே என்ன நடக்கும், எப்படி அங்கே மழை வரும், அப்படி எல்லாத்தையும் இமேஜோட பார்க்க போகிறோம். டோன்ட் வரி, ஜஸ்ட் we are just trying to understand ஒரு பேசிக் லெவல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இதுக்கப்புறம் டீப்பராக போகும். ஓகே, ஃபைன். Whereas if the warm air mass moves towards a cold air mass, the contact zone is warm front. சிம்பிளாக பார்த்துக்கோங்க. தண்ணியை சுட வைக்கும், என்ன ஆகுது, தண்ணியை சூடு பண்ணோம் அப்படின்னா இட் எக்ஸ்பேண்ட்ஸ், இட் கெட்ஸ் ஹீட்டட் அப் அண்ட் இட் வில் எக்ஸ்பேண்ட், வெயிட்லெஸ் ஆகும். ஆக்சுவலாக கோல்டாக இருந்துச்சுன்னா ஐஸ் கியூப் மாதிரி வச்சுக்கோங்க, நல்லா கொஞ்சம் ஹார்டாக அப்படி இருக்கும். அப்போ யூஸ்வலாக இந்த இடத்துல ஒன்றே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, we will be seeing in detail. கோல்டு ஏர் மாஸுங்கிறது நல்லா குண்டு ஆள் வேறு பல்காக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல்காக அப்படி உட்காந்துருப்பாப்புல.
வார்ம் ஏர் மாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பார். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு புரியும் when we go deeper into this. Fine. If the air mass is fully lifted off the land surfaceலேருந்து ஃபுல்லாக lift up ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம occluded front அப்படின்னு சொல்கிறோம். When we see with images, this will be absolutely clear. பயப்படவே வேண்டாம். Right? Now, first நம்ம பார்க்கக்கூடியது warm front. As I already told you, warm frontனா என்ன? வார்ம் ஏர் மாஸ் கோல்ட் ஏர் மாஸை நோக்கி நகர்ந்து போகிறது. வார்ம் ஏர் மாஸ் எப்படி இருக்கும்? வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. கோல்டு ஏர் மாஸ் வந்து கொஞ்சம் குண்டா அப்படி இருப்பாப்புல. ஜஸ்ட் see here. This is the cold air mass. இந்த கோல்டு ஏர் மாஸ் வார்ம் ஏர் மாஸ்க்கு ஒரு சர்ஃபேஸ் கொடுக்குது. ஓகே, போ மேலே ஏறிப்போ போப்பா என்னை தாண்டி போப்பா அப்படின்னு சொல்லி அப்படி குனிஞ்சு பார்ப்பல. ஸோ அப்போ வார்ம் ஏர் மாஸ் அப்படியே அவர் நோக்கி வருவார். இந்த வார்ம் ஏர் மாஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த கோல்ட் ஏர் மாஸ். திஸ் இஸ் வார்ம் ஃப்ரண்ட். அப்போ என்ன ஆகுது? ஜென்ட்லாக அப்படியே இதை ஒரு ஸ்லோப் மாதிரி யூஸ் பண்ணி ரைஸ் அப் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபாலில் ஒரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா ஐ வில் ஆட் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லிங்க்ல மேலேயும் ஷேர் பண்ணுறேன். யூ கேன் வாட்ச் இட். ஸோ அதில் மவுண்டெயின் பேஸ்டாக ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் ஒன்று வருங்க. கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலராக இருக்கும் இது. அப்போ கிட்டத்தட்ட இது எப்படி ஆக்ட் பண்ணுது? இட் ப்ரொவைட்ஸ் அ சர்ஃபேஸ் ஃபார் த வார்ம் ஏர் டு கிளைம்ப். அப்போ வார்ம் ஏர் கிளைம்ப் ஆக 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 அது ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய மாய்ஸ்சரை நம்ம நிறைய வாட்டி நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். வார்ம் ஏர் அப்படியே மேலே ஏற 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 கன்வெக்ஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். த எபிலிட்டி டு ஹோல்டு மாய்ஸ்சர் ரெடியூசஸ். ஏர்னால அந்த மாய்ஸ்சரை ஹோல்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி குறையும். மேலே ஏற 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 டெம்பரேச்சர் ஃபால் ஆகும். ஆஸ் வி ரைஸ் அப் ஜென்ரலி இன் த அட்மாஸ்பியர் த டெம்பரேச்சர் ஃபால்ஸ், பர்டிகுலர்லி இன் ட்ரோபோஸ்பியர். ஃபைன். ஸோ அப்போ அப்படி குறையும் பொழுது அப்போ இதுக்கு மேலே என்னால் தூக்க முடியாதுப்பான்னு பக்கெட்டை கவுத்து விட்டு மழையாக வந்துடும். ஹவு டஸ் இட் ரெயின் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நோ, அதே மாதிரி பாருங்கள், இங்கே அப்படியே ஸ்லோவாக ஜென்ட்லாக ரைஸ் அப் ஆவார் வார்ம் ஏர். அந்த இதுதான் வார்ம் ஃப்ரண்ட்னு சொல்லுவோம். வார்ம் ஏர் மாஸ் மூவிங் டுவர்ட்ஸ் கோல்ட் ஏர் மாஸ் அண்ட் அது ஒரு ஜென்ட்லாக அண்ட் இது அப்படியே ஏறும்பொழுது யூ வில் கெட் ரெயின்ஸ். இதுதான் வார்ம் ஃப்ரண்ட். அடுத்தது கோல்ட் ஃப்ரண்ட்டை பற்றி பார்க்கலாம். See here. கோல்ட் ஃப்ரண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கோல்ட் ஏர் மாஸ் வில் மூவ் டுவர்ட்ஸ் த வார்ம் ஏர் மாஸ். இப்போ இந்த கோல்ட் ஏர் மாஸ் வார்ம் ஏர் மாஸை நோக்கி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த கோல்ட் ஏர் மாஸ். வார்ம் ஏர் மாஸை நோக்கி போகும்பொழுது வார்ம் இஸ் லைட்டர் அண்ட் இந்த ரீஜனை நம்ம கோல்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்ட் ஏர் மாஸ் ஹெவியாக இருக்கும். அது வார்ம் ஏர் மாஸை நோக்கி கிட்ட வரும்பொழுது அப்படி ஒரு கிக் அடிக்கும். இதைத்தான் இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அப்படி அடிச்சிடும். அப்போ சர்ன்னு ஏறிடும். ஓகே, அப்போ டக்குன்னு ரைஸப் ஆகுறதுனால கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ், டார்க் கிளவுட்ஸ் நிறைய கடகடன்னு ஃபார்ம் ஆகி தண்டர் ஸ்டார்மோட சிவியராக ரெயின்ஃபால் நடக்கும். இதுதான் கோல்டு ஃப்ரண்ட். அப்போது வார்ம் ஃப்ரண்ட்டில் ஒன்ஸ் அகெயின் வார்ம் ஏர் மாஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த கோல்டு ஏர் மாஸ். ஜென்டில் ரெயின்ஃபால். நார்மலாக ரெயின்ஃபால் இருக்கும், ஜென்டிலாக இருக்கும். ஓகே, ஏன்னா இமீடியட்டாக இல்லை, ஜென்டிலாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட அது நடக்க போகுது. சிமிலர் டு ஒரோகிராஃபிக் ரெயின்ஃபால். பட் இங்கே கோல்டு ஃப்ரண்ட்டில் என்ன நடக்குது? இந்த கோல்டு ஏர் மாஸ் வந்து அப்படி வந்து ஒரு கிக் அடிச்சு, வார்ம் ஏர் மாஸ் ஏற்கனவே லைட்டாக இருக்குது நான் சொல்லியிருக்கேன், இவரு கொஞ்சம் ஹெவியாக இருப்பார். அப்போ அப்படி கிக் அடித்தோடனே சர்ன்னு ரைஸ் அப் ஆகிடும். ரைஸ் அப் ஆன உடனே கிளவுட்ஸ் ஃபார்ம் அப் ஆகி தண்டர் ஸ்டார்மோட ரெயின்ஃபால் நடக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கோல்டு ஃப்ரண்ட். இஸ் இட் அப்சல்யூட்லி கிளியர்? ஃபைன். அடுத்தது பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங்கானது அக்ளூடட் ஃப்ரண்ட். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் ஃப்ரண்ட்டும் கோல்ட் ஃப்ரண்ட்டும் மீட் அப் ஆகும். வார்ம் ஃப்ரண்ட் அண்ட் கோல்ட் ஃப்ரண்ட் பார்த்தோம் இல்லையா? வார்ம் ஃப்ரண்ட் ஒன்ஸ் அகெயின் யூ வில் ஜஸ்ட் குயிக்லி see. வார்ம் ஃப்ரண்ட்டில் என்ன நடக்குது? கோல்டு ஏர் மாஸ் இருக்குது. வார்ம் ஏர் மாஸ் அப்படியே அது மேலே ஒரு ஜென்டில் ஸ்லோப் மேலே ரைஸ் அப் ஆகி போயிடுது. கோல்ட் ஃப்ரண்ட்டில் என்ன நடக்குது? கோல்டு ஏர் மாஸ் வார்ம் ஏர் மாஸை கிக் பண்ணி அப்படி ரைஸ் அப் ஆகுது. அப்போ ரெண்டு கேஸ்லையுமே இஃப் யூ see, கோல்டு ஏர் மாஸ் தான் கீழே இருக்கும். அப்போ இது ரெண்டு மீட்டப் ஆகும்போது என்ன ஆகும்னா, the warm air will be lifted off the surface. cold air கீழே ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அக்ளூஷன் ஆர் அக்ளூடட் ஃப்ரண்ட்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு கேஸ்லையுமே கோல்ட் ஏர் கீழே இருக்கும், வார்ம் ஏரை கீழேந்து லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அக்ளூடட் ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இட் வில் பி கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் போத் வார்ம் ஃப்ரண்ட் அண்ட் கோல்ட் ஃப்ரண்ட். இஸ் இட் கிளியர்? ஓகே, ஃபைன். ஸோ see here, அப்போ அக்ளூடட் ஃப்ரண்ட்டில் என்ன நடக்குது? ஹேப்பன்ஸ் when a cold front catches up with a warm front. இன்னும் ஒரு மெச்சூரான சைக்ளோனில்
கோல்ட் ஃப்ரண்ட்டும் வார்ம் ஃப்ரண்ட்டும் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கும்போது என்ன நடக்குது? த வார்ம் ஏர் கெட்ஸ் லிஃப்டட் ஆஃப் த கிரவுண்ட் கம்ப்ளீட்லி. இதுக்கு முன்னாடியும் ஜென்ட்லா ரைஸப் ஆகுறத நம்ம பார்த்தோம். சடனா ரைஸப் ஆகுறதெல்லாம் பார்த்தோம். பட் 2 கோல்ட் ஏர் மாஸும் மீட் பண்ணி த வார்ம் ஏர் மாஸ் இஸ் கம்ப்ளீட்லி லிஃப்டட் ஆஃப் த கிரவுண்ட். தட் இஸ் அக்ளூடட் ஃப்ரண்ட். ஏன்னா வார்ம் ஃப்ரண்ட் கோல்ட் ஃப்ரண்ட்டும் மீட் பண்ணுது. It is called as hidden or occluded front. அப்போ என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட the cold air runs faster and sandwiches the warm air between two cold air masses. அப்படி ஸ்பீடாக போயிடுறதுனால 2 கோல்ட் ஏர் மாஸ்க்கு நடுவில் லாரி டயரில் சிக்கனை எலி மாதிரி ஆயிட்டேனே அப்படின்னு 2 கோல்ட் ஏர் மாஸுக்கு நடுவில் வார்ம் ஏர் மாஸ் அப்படி லிஃப்ட் அப் ஆகிடும். ஓகே, ஸோ காம்பினேஷன் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஹெவி ஷவர்ஸ். ஐ டோல்ட் யூ கோல்ட் ஃப்ரண்ட்ல ஹெவி ஷவர்ஸ் வித் தண்டர்ஸ்டார்ம் இருக்கும். அண்ட் ஐ வாஸ் டெல்லிங் யூ அக்ளூடட் ஃப்ரண்ட்ல ரெண்டுத்தோட சைனும் இருக்கும், கோல்ட் ஃப்ரண்ட் அண்ட் வார்ம் ஃப்ரண்ட். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஹெவி ஷவர்ஸ் இருக்கும். தென் லைட் கண்டினியூஸ் ரெயின்ஃபால் லைக் வார்ம் ஃப்ரண்ட். வார்ம் ஃப்ரண்ட்ல எப்படி ஜென்ட்லாக கண்டினியூஸ் ரெயின்ஸ் இருக்குமோ அது அதுக்கப்புறம் வரும். கோல்ட் ஃப்ரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், வார்ம் ஃப்ரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். இதை தான் அக்ளூடட் ஃப்ரண்ட்னு சொல்கிறோம். ஸோ த ஃப்ரான்டோஜெனிசிஸ் அண்ட் டெம்பரேட் சைக்ளோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கிளியர் ஆகிடுச்சா? Fine. Now we will see how tropical cyclones are formed and இது ரெண்டுத்துக்கும் உள்ள differences பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Now we have tropical cyclone. Tropical cyclone பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேட் சைக்ளோனில் என்ன பார்த்தோம்? ஃப்ரான்டோஜெனிசிஸ்ங்கிற ப்ராசஸ்னால ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். ட்ராபிக்கல் சைக்ளோனுக்கு ஈவன் பிஃபோர் வி டிஸ்கஸ் ஹவு தே ஆர் ஃபார்ம்ட், when we discuss the conditions favorable, அங்கேயே நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். We will see what are the conditions that are required. Conditions for the tropical cyclone. Number 1 என்ன? Large sea surface with temperature higher than 27 degrees Celsius. இது எதனால் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, primarily tropical cyclones ஓட driving factor பார்த்தீங்கன்னா moisture or hidden heatன்னு சொல்லுவோம். Much like the convectional rainfall. Once again, how does it rain அப்படிங்கிற வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் I'll just give a brief. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வாட்டர் வார்ம் வாட்டர் இருக்குது, அது வந்து ஹீட்டப் ஆக்கியிருக்கும் வாட்டர். அப்போ கொஞ்சம் மாய்ஸ்சர் அவைலபிளாக இருக்கும். வரக்கூடிய ஏர் அதை கேரி பண்ணிட்டு வந்து ஹீட்டப் ஆகி ரைஸ்அப் ஆகுங்கிற மாதிரி இது நடக்கணும். சி ஃபார் மாய்ஸ்சர் டு அக்கர் தேர் ஹாஸ் டு பி வார்ம் வாட்டர். கோல்டு வாட்டர் இருந்துச்சுன்னா மாய்ஸ்சர் இருக்காதாங்க. ஸோ 27 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயாச்சும் மினிமம் இருக்கணும். This is also precisely why you will not have a tropical cyclone occurring in a temperate region. அங்கெல்லாம் இவ்வளோ ஹீட்டாக அந்த வாட்டர் இருக்கவே இருக்காது, இவ்வளோ வார்மாக இருக்காது. ஃபைன். அடுத்து பாருங்க, presence ஆஃப் கோரியோலிஸ் ஃபோர்ஸ். ஏன்னா கோரியோலிஸ் ஃபோர்ஸ் இருந்தால் தான் அங்கே அந்த சைக்கிளிக்கலாக அதை ரொட்டேட் பண்ண முடியும். சைக்ளோன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ சைக்கிளிக்கலாக அதை ஒரு ஸ்பைரலாக அப்படி ரொட்டேட் ஆகி தான் வரும். அதை ரொட்டேட் பண்ணி விடுற ஆள் யாருன்னா நம்ம தலைவர், கோரியோலிஸ் ஃபோர்ஸ். அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், தெர் இஸ் அ கொஷின் இப்படியும் வந்திருக்கு PYQஸ்லாம். அதாவது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வெரி நியர் டு த ஈக்குவேட்டர் அங்கே வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா இஃப் யூ ரிமெம்பர், கோரியோலிஸ் ஃபோர்ஸ் இஸ் 0 அட் த ஈக்குவேட்டர், இட் இஸ் ஆப்சென்ட். அதனால் அந்த ஃபோர்ஸ் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால ஈக்குவேட்டர் பக்கத்தில் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் லார்ஜ்லி ஓன்ட் ஹேப்பன். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ லார்ஜ் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் மேலே, presence ஆஃப் கோரியோலிஸ் ஃபோர்ஸ். அடுத்தது ஸ்மால் வேரியேஷன்ஸ் இந்த வெர்டிக்கல் விண்ட் ஸ்பீட். வெர்டிக்கல் விண்ட் ஸ்பீடில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஷியர், வெர்டிக்கல் ஷியர்னு சொல்லுவோம், விண்ட் ஷியர், அது கட் பண்ணிடும். ஸோ ஃபார்மேஷன்லேருந்து அது டேமேஜிங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஸ்மால் வேரியேஷன்ஸ் இருக்கணும். அ ப்ரீ எக்ஸிஸ்டிங் வீக் லோ ப்ரெஷர் ஏரியா. எஸ், ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங்கான ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா இருந்தே ஆகணும். ஏன் சார் இருந்தாகணும்? ஆப்வியஸ்லி only when there is a pre-existing low pressure area. Low pressure area என்ன பண்ணும்? It will attract winds from high pressure area, high pressure to low pressure, and then Coriolis force will rotate it. This being the northern hemisphere, right sideல deflect பண்ணிடும். அப்போ ரைட் வந்தியா, ரைட் வந்தியா, ரைட் வந்தியா, ரைட். இப்போ இது சுற்றி விடும். பட் அந்த இன்டென்ஸான லோ ப்ரெஷர் ரீஜன் நிறைய நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அவர் தான் இவர். குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்டென்சிஃபை ஆனால் தான் புயல் சின்னமாக இல்லை புயலாக மாறியது அப்படின்னு சொல்லுவாங்க. only a low pressure zone can intensify into a cyclone. And when does it become a cyclone? when actually, அதையும் நம்ம பின்னாடி நேவிங்கில் பார்ப்போம், அப்ராக்சிமேட்டாக 63 km/h மேலே போகும்போது தான் அதை ட்ராபிக்கல் சைக்ளோன்னு நேம் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க.
This is a small fact. Please remember it. Is it clear? All clear till here? Fine. அடுத்து பாருங்க, அப்பர் டைவர்ஜென்ஸ் அபோவ் த சீ லெவல் சிஸ்டம். ஸோ உள்ளேருந்து வந்து அந்த லோ ப்ரெஷரில் உள்ள எல்லாம் அட்ராக்ட் ஆகி உள்ளே வந்து ஹீட்டப் ஆகி அப்படியே ரைஸ் அப் ஆகி அந்த அப்பர் டைவர்ஜென்ஸ் சிஸ்டம், அந்த என்டையர் சைக்ளோன் வில் பில்டப் மேலே வந்து டைவர்ஜ் ஆகிடும். Okay, we are going to see with an image, don't worry, but these are some essential conditions. Directa, which of the following are conditions for tropical cyclone? அப்படினும் prelims-ல ஒரு கேள்வி வரலாம். Okay, is it absolutely clear? Fine. Now, as you can see, like a cross section of a entire tropical cyclone system-ல இந்த ரீஜனை தாங்க நம்ம ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆஃப் த சைக்ளோனில் பார்த்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் ப்ரெஷர் அங்கே தான் இருக்கும். ஏன்னா ஆப்வியஸாகவே ஒரு லோ ப்ரெஷர் இருக்கணும்னு சொன்னால் அது இன்டென்சிஃபை ஆகும்போது ஐ ஆஃப் த சைக்ளோன் பி ரொம்ப அதீதமான ஒரு லோயஸ்ட் ஆஃப் லோ ப்ரெஷர் இருக்கும். அப்போ தான் நிறைய விண்ட்ஸை உள்ளே இழுத்து அது அப்படியே சைக்ளோனாக ஃபார்ம் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் விஷுவல் இமேஜினேஷனுக்காக சொல்கிறேன். தோ த ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் இட் மை பி a bit different. சைக்ளோனுக்கும் நான் சொல்ல போகிறதுக்கும், இப்போது நம்ம பக்கெட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டு நிறைய வாட்டி சின்ன வயசுலலாம் விளாண்டுருப்போம். பக்கெட் ஆஃப் வாட்டருக்குள்ளே தண்ணியை கையை விட்டு இப்படி கையை விட்டு சுற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வேர்ல்வின் மாதிரி பண்ணி அப்படியே சர்ரு ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். விஷுவலி தட் இஸ் ஹவ் சைக்ளோன்ஸ் ஃபார்ம், ரைட்? தோ த ஃபிசிக்ஸ் இஸ் a bit different there. சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், ரைட்? நவ் லோ ப்ரெஷர்லேருந்து அப்படியே உள்ளே வரக்கூடிய எல்லா ஏர் சிஸ்டம்ஸும் அப்படியே சுற்றி ஐவாலை சுற்றி there will be all the rotation winds, they will rise up, they will give rainfall all across the eye wall boundary. நல்ல rainfall கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா once again அப்படியே மேலே போக போக அந்த மாய்ஸ்சர் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் the warm air then comes back. அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்தாங்கன்னா அதில் ஒரு போர்ஷன் ஆஃப் ஏர் என்ன ஆகும்னா சென்டரில் இங்கே it will subside. அதனால தான் ஐ ஆஃப் த சைக்ளோனில் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன்னு சொல்லுவோம். அதாவது இந்த காற்றெல்லாம் அடிக்கும்பொழுது சம்டைம்ஸ் ப்ரெஷரில் நீங்கள் அமுக்குனீங்கன்னா சூடாகும், இட் வில் பிகம் ஹாட் இல்லையா? அந்த மாதிரி இந்த வார்ம் ஏர் டிசெண்ட் ஆகும்போது அதனால் இட் கெட்ஸ் ஹீட்டட் அப். ஸோ இந்த சப்சைடிங் வார்ம் ஏர் இருக்கிறதுனால தான் டூ திங்ஸ் யூ ஹவ் டு ரிமெம்பர். ஐ ஆஃப் த சைக்ளோன் லோயஸ்ட் ப்ரெஷர் இருக்கும் அண்ட் கம்பேரட்டிவ்லி சுற்றி இருக்கிற இடத்தோடு பார்க்கும்போது இங்கே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் வைட்டலான பாயிண்ட். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ தட் இஸ் ஹவு அது அப்படியே ஸ்பைரலாக ஒரு பெரிய ஒரு ட்ராபிக்கல் சைக்ளோனாக உருவாகுது. இஸ் இட் அப்சல்யூட்லி கிளியர்? நோ சி, as I was telling you, the energy that intensify the storm, எங்கேருந்து எனர்ஜி டிரைவ் பண்ணுது இந்த சைக்ளோனுங்கிறது, comes from the condensation process surrounding the center of the storm. That is a hidden heat or latent heatன்னு சொல்லுவோம். அதாவது மாய்ஸ்சர் என்ன நடக்குதுன்னு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து மாய்ஸ்சரை எடுத்துக்கிட்டு அந்த வார்ம் ஏர் ரைஸ் அப் ஆகுதா, ஜஸ்ட் லைக் எனி கன்வெக்ஷன் ப்ராசஸ் மேலே போக 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 எபிலிட்டி டு ஹோல்ட் மாய்ஸ்சர் ரெடியூசஸ், பக்கெட்டை கவுத்து விட்டு மழையாயிடுது. இப்போது இந்த இடத்துல ப்ளீஸ் ரிமெம்பர், நான் சொன்னேன் வாட்டர் ஹீட்டப் ஆகிறதுனால சி சர்ஃபேஸ் 27 டிகிரி செல்சியஸ். ஸோ வாட்டர் ஹீட்டப் ஆகிறதுனால வாட்டர் லிக்விட்லேருந்து ஸ்டீம் ஆகுது. எஸ், அதை தான் மாய்ஸ்சர்னு சொல்கிறோம். காற்றில் உள்ள ஈரப்பதம் மாய்ஸ்சர் தான் ஏர் எடுத்துக்கும், அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் ஏர் எடுத்துக்குது. ஸோ இட் பிகம்ஸ் ஸ்டீம். திரும்ப இந்த ஸ்டீம் கண்டென்ஸ் ஆகி தான் இட் இஸ் லுக்கிங் ஃபார் அ சர்ஃபேஸ் டு ப்ரிசிபிடேட் ஆகி மழையாக வருது. கண்டென்சேஷன் ஆகும்போது என்ன ஆகும், எடுத்துக்கிட்ட ஹீட்டை வெளில கொடுக்கணும்ல, அந்த ஹீட் வில் ஃபர்தர் ஹீட் அப், அகெயின் இட் கம்ஸ் டவுன், இட் வில் ஹீட் அப் அதர் ஏர். இதுதான் ஃபியூவல் மாதிரி, வண்டிக்கு அப்பப்போ பெட்ரோல் போடுற மாதிரி இந்த ஹிடன் ஹீட் ஆர் மாய்ஸ்சர், this becomes the driver of the tropical cyclone. Is it absolutely clear? Fine. Now, usually tropical cyclonesல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த மாதிரி மாய்ஸ்சர் தான் இதோட இம்பார்ட்டண்ட்டான டிரைவிங் ஃபோர்ஸ். அதுக்கான ஃபியூவல், அதுக்கான பெட்ரோலே அதுதான், மாய்ஸ்சர் தான். அதை வச்சு தான் வண்டியை ஓட்டுது. மாய்ஸ்சர் காலி ஆகிடுச்சு அப்படின்னா வண்டி நின்றுடும். தட் இஸ் வை லேண்ட்ஃபால் அப்படிங்கிறது இதை வந்து when it hits the land, சைக்ளோன் வந்து நிலத்தை அடிக்கும் பொழுது when it meets the land, it gives intense rainfall. நல்ல மழை பெஞ்சிடும். நல்ல மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மாய்ஸ்சர் எல்லாம் தீர்ந்து போச்சு, பக்கெட்டு தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு, மழை ஃபுல்லாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் மாய்ஸ்சர் நான் திரும்ப கடலுக்குள்ளே தான் போகணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ த சைக்ளோன் டிசிபேட்ஸ், அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அது அவ்வளோதான்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் ரிமெம்பர், சைக்ளோன் டிட்வா மாதிரி சில சைக்ளோன்ஸ் இருக்கும், தே டோன்ட் டை ஆஃப் தட் ஈஸிலி. சைக்ளோன் டிட்வா என்ன பண்ணுச்சுன்னா, இட் மேட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் லேண்ட்ஃபால் இன் ஸ்ரீலங்கா. அதனால தான் அவ்வளோ பெரிய இம்பேக்ட். அண்ட் தென் இட் டர்ன்ட் இன் டு பே ஆஃப் பெங்கால். திரும்பவும் பே ஆஃப் பெங்காலில் வந்து மாய்ஸ்சரை கேதர் பண்ணிட்டு தான் இட் கேம் டுவர்ட்ஸ் நார்த் சைட், தமிழ்நாடு நோக்கி வந்ததெல்லாம். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்?
ஸோ இந்த மாதிரியும் நடக்கும். இதுக்கு சில நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஒன் ரீசன் தட் எக்ஸ்பர்ட்ஸ் இஸ் என்டையர் சைக்ளோன் சிஸ்டமும் மேபி லேண்ட்ஃபால் கம்ப்ளீட்டாக இருந்தாலும் ஒரு போர்ஷன் மட்டும் வார்ம் வாட்டர்ஸை தொட்டுகிட்டே இருந்திருக்கலாம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஆஸ் ஐ டோல் யூ, இப்போ மாய்ஸ்சர் சப்ளை கட் ஆஃப் ஆகுது, தண்ணி சப்ளை கட் ஆகிடுச்சுப்பா, அதனால தான்ப்பா மழை இல்லைன்றோம். திரும்பவும் பே ஆஃப் பெங்காலில் போய் நான் பக்கெட்டில் தண்ணியை ஃபில் பண்ணுறேனே, இப்போ என்ன பண்ணுவேன்? தட் இஸ் ஹவு இட் அக்கர்ட் வித் திட்வா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஐ வாண்டட் டு டெல் யூ. நவ் இப்போ பாருங்கள், ஆன் ரீச்சிங் த லேண்ட் த மாய்ஸ்சர் சப்ளை இஸ் கட் ஆஃப். எஸ், மாய்ஸ்சர் சப்ளை கட் ஆஃப் ஆகிடுச்சு, கரண்ட் கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுது, இந்த ஸ்டார்ம் டிசிபேட்ஸ், அதுக்கு மேலே கொடுக்க வேண்டிய மழையெல்லாம் கொடுத்து இருக்க வேண்டிய லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அழிவு எல்லாத்தையும் முடிஞ்சுட்டு அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடும். ஓகே, த பிளேஸ் வேர் அ ட்ராபிக்கல் சைக்ளோன் crosses the coast is called landfall of the cyclone. அதை தான் நம்ம landfall அப்படின்னு சொல்கிறோம். ஃபைன். அடுத்து, now we will see the difference between tropical cyclone and temperate cyclone. ஓகேவா? ட்ராபிக்கல் சைக்ளோனில் ஃப்ரான்டல் சிஸ்டம் இருக்குமா? இருக்காது. எதில் இருக்கும்? டெம்பரேட் சைக்ளோனில் தான் இருக்கும். அப்போ இங்கே ஆப்சண்ட், இங்கே கிளியர்லி ப்ரெசன்ட். அடுத்தது பாருங்கள், ஏரியா கவரேஜ். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஏரியா சின்னதாக தான் கவர் ஆகும். கம்பேரிட்டிவ் லெஸ்ஸர். இங்கே டெம்பரேட் சைக்ளோன் ட்ராபிக்கலோட யூஸ்வலாக ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்றதை பார்ப்போம். ஏன்னா see here, it can originate only overseas. அதுவும் எப்போ? டெம்பரேச்சர் 26-27 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கும்பொழுது தான். ஆனால் ஃப்ரான்டல் சிஸ்டம் அப்படி கிடையாது. தே கேன் ஆரிஜினேட் ஓவர் லேண்ட் ஆர் சி. எங்கே வார்ம் ஏர்மாஸ் கோல்டு ஏர்மாஸ் மீட் ஆகுதோ, அது லேண்டாகவும் இருக்கலாம், சீயாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி லேண்டை தொட்டா என்ன தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி லேண்டை தொட்ட உடனே காலி ஆகிடும், டிசிபேட் ஆகிடும், ஆஃப் ஆகிடும், இன்ஜின் ஆஃப் ஆகிடும். அப்படி கிடையாது. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் டெம்பரேட் சைக்ளோன்ஸ்க்கு கிடையாது. அப்போ நேச்சுரலி லேண்டு ஓஷனு கூட காம்பினேஷனாக இருக்கலாம். ஸோ ஏரியா நேச்சுரலி கம்பேர் டு ட்ராபிக்கல் சைக்ளோன் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இஸ் இட் ஃபைன்? நவ் விண்ட் வெலாசிட்டி பாருங்கள். ட்ராபிக்கல் சைக்ளோன் கேன் பி ஹையர் தேன் டெம்பரேட். ஏரியாவில் தான் நீங்கள் தான், ஸ்பீடில் நாங்கள் தான்ப்பா. ஸ்பீடு எவ்வளோ? 250 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம். கம்பேரிட்டிவ்லி டெம்பரேட் சைக்ளோன் லோயராக தான் இருக்கும். டைரக்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். See, எப்பவுமே whenever you just have to remember, when we talk about India, especially South India, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பே ஆஃப் பெங்கால்லேருந்து தான் வரப்போகுது. இப்படி தான் வரணும் இல்லை. ஸோ இட் கேன் ஆல்சோ ஹாவ் கம் லைக் திஸ். பட் எப்போவுமே பாருங்கள் எப்படி வருது. இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ டைரக்ஷன் எப்படி? ட்ராபிக்கல் சைக்ளோன்னா ஆமாப்பா நம்மளுக்கு ஈஸ்ட் டு வெஸ்ட் வருதுப்பா. வென் யூ டாக் அபவுட் டெம்பரேட் சைக்ளோன் அப்படியே ஆப்போசிட், வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் வரும். இதெல்லாமும் ஸ்டேட்மெண்ட்ஸாக ப்ரிலிம்ஸில் கொஸ்டினாக வர வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் வை ஐ எம் கிறிஸ்டல் கிளியராக இதை ஒரு டேபிளாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தட் எனி கொஸ்டின் ஃப்ரம் திஸ் ஏரியா யூ ஷுட் பி அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகே, ஆரிஜின் பாருங்கள். தெர்மல் ஆரிஜின். எஸ், வாட் இஸ் த பேஸ் ஆஃப் அ ட்ராபிக்கல் சைக்ளோன்? மாய்ஸ்சர் தான். அந்த மாய்ஸ்சர் எங்கேருந்து வருது? இந்த பர்டிகுலர் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் 27 டிகிரி சி. அப்போ தெர்மல் ஆரிஜினால தான் டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோனே உருவாகுது. வேராஸ் இங்கே டைனமிக் ஆரிஜின் டெம்பரேட் சைக்ளோன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக்காக 2 டிஃப்ரெண்ட் ஏர் மாசஸ், அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், தெர்மல் கிரேடியன்ட்னு சொல்லுவோம், இல்லை ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்சஸ், அதனால தான் அந்த பவுண்டரி ஜோனில் ஃப்ரான்ஸ் ஃபார்ம் ஆகுது டெம்பரேச்சர். அதனால அது டைனமிக் ஆரிஜின்னு சொல்கிறோம். கிளியரா? latitude பாருங்க, confined to 10 to 30 degree north and south of equator. Now again remember what I tried to tell you. equator 0 டிகிரிலேருந்து 5-10 degrees வரைக்கும் அவ்வளோவா tropical cyclones வரல. 10 to 30 தான். Why? Because Coriolis force is 0. It is absent at the equator. முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? Coriolis force is also the presence of Coriolis force தான் இதை ரொட்டேட் பண்ணிவிடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ராபிக்கல் சைக்ளோனுக்கு. அது இல்லாததுனால தான் 0 to 10 டிகிரியில் நியர் த ஈக்குவேட்டர் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஜென்ரலி டூ நாட் அக்கர். அப்சல்யூட்லி கிளியர்? ஃபைன். இங்கே பாருங்க, இட் இஸ் கன்ஃபைன் டு 35 to 65 டிகிரி நார்த் அண்ட் சவுத் ஆஃப் த ஈக்குவேட்டர் அண்ட் எஸ்பெஷலி மோர் ப்ரொனவுன்ஸ்ட் ஆர் நிறைய இம்பேக்ட் நிறைய எங்கே இருக்குன்னா நார்தன் ஹெமிஸ்பியரில். ஏன் சார் அது நார்தன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் சொன்னோம் இல்லையா, இந்த தெர்மல் கிரேடியன்ட் பிட்வீன் த ஹாட் ஆர் வார்ம் ஏர் மாஸ் அண்ட் கோல்ட் ஏர் மாஸ். இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு லேண்டு வாட்டர் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்சஸ் இருக்கணும். அப்போ தான் இது நடக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரில் ப்ரிடாமினன்ட்லி இட்ஸ் ஓஷன். அப்போ தெர்மல் கிரேடியன்ஸ்லாம் பெருசாக இருக்காது. அதனால தான் இட்ஸ் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் இன் த நார்தன் ஹெமிஸ்பியர்.
இந்த ரீசன்ஸ் வை ஹவு இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ பி வெரி கிளியர் அபவுட் த கான்செப்சுவல் கிளாரிட்டி. நான் எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஐ ஹோப் இட் இஸ் அப்சல்யூட்லி கிளியர். நவ் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராபிக்கல் சைக்ளோனுக்கு ப்ரிடாமினென்ட்லி ஜூன் டு செப்டம்பருங்க சீசனல். அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் ஹியர், ஜூன் டு செப்டம்பர் ஏன் போட்டுப்போம், ஏன்னா இட் இஸ் ப்ரிடாமினென்ட்லி சவுத் வெஸ்ட் மான்சூன். அதனால் மொத்தமாக தமிழ்நாடு, ஆந்திரா இந்த ரீஜனை தவிர ப்ரிடாமினெண்ட்டாக இந்தியாக்கே ரெயின்ஃபால் வருது அங்கே தான். பட் இட் ஆல்சோ ஹேஸ் அன் எக்ஸப்ஷன் விச் இஸ் த செகண்ட் ரெயின்ஃபால் பீக். எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது தான். அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் மட்டும் இல்லை, ஜென்ரலாக அப்பவும் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இருக்கும், விச் இஸ் ஓரளவுக்கு இருக்கிறதுனால தேர் இஸ் ஆல்சோ அன் எக்ஸப்ஷன் ஆஃப் நவம்பர் டிசம்பர் வேர் வி வில் ஆல்சோ கெட் ரெயின். பட் இது வந்து என்டையர் இந்தியாவுக்கு, அதனால ஜென்ரலாக அப்படி போட்டுப்பாங்க, டோன்ட் வரி. நவ் see here, irregular இங்கே வந்து more in winters பட் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பீரியட்லாம் கிடையாது. பிகாஸ் ஏர் மாசஸ் அண்ட் த தெர்மல் டிஃப்ரென்சஸ் எப்போ மீட் ஆகுதோ அப்போ ஃப்ரான்ஸ் ஃபார்ம் ஆகும், அப்போ ரெயின்ஃபால்ஸ் அக்கர் ஆகும் ப்ரிடாமினென்ட்லி. இஸ் இட் அப்சல்யூட்லி கிளியர்? ஃபைன். நவ் இந்த நாலேஜை வச்சு வி வில் ட்ரை டு சால்வ் PYQ. UPSC PYQ 2020 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அக்கர் இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர் ஒன்லி. இந்த ஒரு பாயிண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸை பற்றி மிக்ஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் கேள்விகளும் வந்துட்டு இருக்கு. பட் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் யூஸ்வலி அக்கர் இன் போத் த ஹெமிஸ்பியர்ஸ். இங்கே மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ராங். மீதி ரெண்டும் நம்ம படித்தது தான். ஒன்லி சம் சைக்ளோன்ஸ் டெவலப் அண்ட் ஐ. சி, எல்லா சைக்ளோன்ஸ்க்கும் கண்டிப்பாக ஐ இருக்கணும் அப்படின்னு ஏதாவது படித்தோமா? ஐ ஆஃப் அ சைக்ளோன்னு படித்தோம், பட் மேபி எனக்கு தெரியல. ஓகே, 50-50 பார்க்கலாம். லுக் அட் ஹியர், த டெம்பரேச்சர் இன்சைட் த ஐ ஆஃப் அ சைக்ளோன் இஸ் நியர்லி 10 degrees Celsius lesser than that of the surrounding. While explaining about the structure of the cyclone, I told you lowest pressure ஐயில் இருக்கும்னு சொன்னேன். lowest pressure ஐயில் இருக்கும் and warm descending air, அந்த அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் அப்படி கம்ப்ரஸ் ஆகி அப்படி உள்ளே வருது, அப்படி அமுக்கி உள்ளே போடா அப்படின்னு சொல்லி அந்த காற்று அடிக்கும் போது அந்த ஹீட் ஆகும் கொஞ்சம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் இறங்குறதுனால கம்பேரிட்டிவ்லி ஐ வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக தான் இருக்கும் சரௌண்டிங்கை விடன்னு சொன்னேன். அது இவ்வளோ தான் அதிகமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் அதிகமாக தானே இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 10 degree லெஸ்ஸர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகே, அப்போ 3 இஸ் ராங். 1 onlyயா 2 onlyயா? Only some cyclones develop an eye, and just now I told you jet streams direct fact. இது வந்து எனக்கு only some cyclones develop an ஐயா தெரியலையே சார் அப்படின்னாலும் you can still answer it with the other knowledge. இது டெஃபினட்டாக தப்பு. ஸோ ஆப்வியஸாக படிச்சிருந்தீங்கன்னா the answer is 2 only C. Is it clear? அதனால தான் நான் மறுபடியும் கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் வித் த கான்செப்ட்ஸ் தென் ஃபேக்சுவலாக ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும்போது நம்மளே இல்லை எனக்கே விபூதி அடிக்க பார்த்தில்ல அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதை எலிமினேட் பண்ணி ஆன்சரை அச்சீவ் பண்ணிடலாம். இஸ் இட் கிளியர்? ஃபைன், ரைட். நவ் சிடிஎஸ்ல PYQ 2013 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமில் பாருங்கள். மிட் லாட்டிடியூட் சைக்ளோன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிட் லாட்டிடியூட் சைக்ளோன்ஸ்னால் என்ன? ஒன்றும் கிடையாது, நம்ம பார்த்த டெம்பரேட் சைக்ளோன்ஸ் தான், ஆல்சோ கால்டாஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மிட் லாட்டிடியூட் சைக்ளோன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. யூஸ்வலி மூவ் அக்ராஸ் நார்த் அமெரிக்கா ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஈஸ்ட் டு வெஸ்ட், அது நார்த் அமெரிக்காவோ சவுத் அமெரிக்காவோ ஜென்ரலாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் டைரெக்ஷன் என்னன்னு பார்த்தோம், வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் மூவ் ஆகும். ஈஸ்ட் டு வெஸ்ட் ட்ராபிக்கல் சைக்ளோன். ஸோ இது கிடையாது. தே ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் ஒன்லி ஓவர் த ஓஷன். அப்படியா? ட்ராபிக்கல் சைக்ளோன் தானே ஜென்ரலி ஓவர் த ஓஷன், ஏன்னா மாய்ச்சரில் தான் வண்டி ஓட்டுவோம் நாங்கள். இங்கே வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தானே, ஜென்ரலி ஏர் மாஸ், வார்ம் ஏர் மாஸ், கோல்டு ஏர் மாஸ், டைனமிக் ஆரிஜின். அப்போ லேண்ட்லேயும் இருக்கலாம் சீலியும், அதனால தான் ஏரியா பெருசாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஜென்ரலி பிரிங் கிளியர் ஸ்கைஸ் அண்ட் லிட்டில் ப்ரிசிபிடேஷன். லிட்டில் ப்ரிசிபிடேஷன் தானே, கோல்டு ஃப்ரண்ட்லாம் அடி வெளுத்துறாதா, சடனாக ஏறி தண்டர் ஸ்டார்ம்ஸோட ரெயின் ஆகும்னு சொன்னேன். ஸோ அதுவும் தப்பு. அப்போ பாருங்கள், 3 ஆப்ஷன் படிச்சுட்டு 4வது படிக்கிறதுக்கு முன்னாடியே we have arrived at the right answer which is D. But still we will read through. என்ன கொடுத்துருக்காங்க? They are formed in regions of strong temperature contrast. Thermal contrast சொன்னேன் இல்லையா, ஏன்னா warm air mass, cold air mass, அந்த temperature differences, dynamic origin. That is the answer. See, again and again conceptual clarity. இந்த மாதிரி கிளாரிட்டியாக இருந்தால் சம்டைம்ஸ் சிடிஎஸ்லேருந்தும் மற்ற எக்ஸாம்ஸ்லேருந்தும் கொஷின்ஸ் யூபிஎஸ்சியில் ரிப்பீட் ஆகுது. நாட் ஓன்லி யூபிஎஸ்சி PYQ. ஸோ எப்போவுமே இந்த மாதிரியும் நம்ம எக்யூப்டாக இருக்கணும். இஸ் இட் அப்சல்யூட்லி ஃபைன்? ரைட். அடுத்து
2016 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னு பாருங்க. The eye of the cyclone has eye of the cycloneனாலே tropical cyclone தான், அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. abnormally high temperature and lowest pressure. ஓகே, வரலாம். abnormally low temperature and pressure ரெண்டுமே லோ கிடையாது. clear sky and lowest temperature இல்லை ராஜா, clear and calm-ஆ இருக்கும். I is a region of calm அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, dense cloud cover and low pressure இல்லை, dense ஆர் region of calm-ஆ இருக்கும். அதனால் low pressure ஓகே, பட் mix and match இதுவும் கிடையாது. this is abnormally high temperature as in just before ஒரு கொஸ்டினில் நம்ம பார்த்தோம் இல்லையா, I told you lowest pressure சென்டரில் இருக்கும், அதனால் சரௌண்டிங்கோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அட்லீஸ்ட் 10 degree செல்சியஸ்ன்னு பார்த்தோம். ஸோ abnormally high temperature and lowest pressure, this is the answer. Is it absolutely clear? மறுபடியும் இந்த கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும்போது எப்போவுமே கிளியராக கிறிஸ்டல் கிளியராக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபைன். நவ் we'll go to the naming part of tropical cyclones. இந்த tropical cyclonesக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் கொண்ட குழு இருக்குது தம்பி, அப்படிங்கிற மாதிரி 13 பேர் கொண்ட ஒரு குழு, 13 countries are there. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WMO வேர்ல்ட் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் கீழே WMOSCAP, அதாவது வேர்ல்ட் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் UN எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் த பசிபிக். ஓகேவா, primarily known for WMOSCAP பேனல் ஆன் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேனலில் ஒரு 13 countries இருக்குது, இன்க்ளூடிங் இந்தியா, பாகிஸ்தான், யமன், சவுதி அரேபியா, இப்படி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஆஸ் யூ கேன் see here, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஓகே, சவுதி அரேபியா, ஒமான், யமன், நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 கண்ட்ரிஸும் ஒரு 13 நேம்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 13 into 13 169 நேம்ஸ் இருக்கும் லிஸ்டட் அவுட். ஒரு ரொட்டேஷ்னலாக ஒரு சைக்ளோன் வரும்பொழுதும் அதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. அகெயின் ஆஸ் ஐ டோல்ட் யூ, when does a low depression become a cyclone? அது சைக்ளோனாக சும்மா ஃபார்ம் ஆகிற டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டு இருந்தால் சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். 169 பேர் அப்படிங்கிறது ஒரு டைம் லைன் வச்சுருப்பாங்க, 2020 இந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னு. சப்போஸ் லெட்டஸ் அதுக்கு முன்னாடியே டச் உட் நடக்கக்கூடாது, பட் அதுக்குள்ளே அந்த நம்பர் ஆஃப் சைக்ளோன்ஸ் வந்துச்சுன்னா they will go for a fresh list. பட் ஆஸ் ஆஃப் நவ் அந்த 169 நேம்ஸ் இருக்குது, அதில் 2 ரோ காலி ஆகிட்டு இப்போ அடுத்த பேர் பங்களாதேஷ், அர்னாப் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 169 பேரும் லைனாக ஒன்றா அக்கர் ஆகும்போது எப்போ நடக்கும்? இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் பொழுது, தட் இஸ் when the low pressure zone or the depression becomes or intensifies into a cyclone. எப்போ சார் அது நடக்கும்? ஒன் ரீசன் எப்போ அது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the wind speed is greater than 63 km/h, அப்போது அது ட்ராபிக்கல் சைக்ளோனாக உருமாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. ஓகே, we will see the table. See here. இதுதான் அந்த என்டையர் 169 நேம்ஸும் இருக்கக்கூடிய, இதெல்லாம் உட்காந்து நம்ம மனப்பாடம் பண்ண போகிறது. பட் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. சி, பங்களாதேஷ், இந்தியா, ஈரான், மால்தீவ்ஸ், மியான்மர் எல்லாரும் வச்ச பேர்கள். ஓகே, நிசார்கா புயல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, பிப்பர் ஜாய், அதுக்கப்புறம் மிக்ஜாம் புயல் நம்மளுக்கு வந்தது, அதுக்கப்புறம் ஃபெங்கல் புயல் இதெல்லாம் நம்ம திரும்ப நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். the most recent one, see here, யமன் வச்ச பேர் திட்வா, புரட்டி போட்டு எடுத்துகிட்டு போயிருச்சு இல்லையா. ஸோ திட்வா புயல். அப்போ அடுத்து என்ன சார்? அப்படியே டேபிளில் வாங்க. அடுத்து ஒரு புயல் வந்துச்சுன்னா பங்களாதேஷ் வச்ச அர்னாப் அப்படிங்கிற பேர் வைப்பாங்க. அடுத்து இந்தியாவோட பேர் பாருங்கள், முரசுங்கிறது அடுத்து ஒரு பேர். ஓகே, ஃபைட். ஸோ திஸ் இஸ் ஹவு tropical cyclones are named. I hope you learned a lot about tropical cyclone and temperate cyclone and also about tropical cyclones எப்படி பேர் வைக்கிறோங்கிறதும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். And I will meet you in the next video. Till then, thank you so much.